ஒரு அழகிய காட்டில் புத்திசாலி காகம் கோகோ வாழ்ந்தது. ஒரு நாள் கோகோ ஒரு கவலையடைந்த விவசாயியை பார்த்தது. ஏன் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கோகோ கேட்டது. விவசாயி பெருமூச்சு விட்டார். என் வயல்கள் வறண்டு போய்விட்டன. எனக்கு விதைகள் இல்லை டோட். கோகோ காட்டின் ஆழத்தில் உள்ள ஒரு மாய விதையை நினைத்தது. அதைப் பெற முடிவு செய்த கோகோ பறந்து சென்றது. ஆனால் ஒரு சுயநலமான பாம்பு அந்த விதையை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. கோகோ கேட்டது, நீங்கள் பகிர்ந்தால் அந்த விதை அனைவருக்கும் வளம் கொடுக்கும். பாம்பு சிந்தித்தது. இறுதியில் ஒப்புக்கொண்டது. கோகோ அவசரமாக விவசாயியிடம் திரும்பினான். அவர்கள் அந்த பொன்னான விதையை நம்பிக்கையுடன் விதைத்தனர். குறுகிய காலத்தில் ஒரு சிறிய முளை முளைத்தது. வயல் பொன்னிறமான வளமான பயிர்களால் நிரம்பியது. விவசாயியின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. பாம்பும் பகிர்வது மகிழ்ச்சி தரும் என்பதை அறிந்து கொண்டது. முழு கிராமமும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடியது. கோகோ தனது இறகுகளுக்காக அல்ல, ஆனால் தனது புத்திக்காக நாயகனானான். புத்தி மற்றும் கருணை உலகை மாற்றும். பகிர்வதே மகிழ்ச்சியை அதிகரிக்கும்.